ரவீந்திரன் துரைசாமி, இங்கே இளைஞர்கள் அதிகமாக வாக்களித்தார்கள். வாக்கு நம்பர் என்ன, இப்போ ஓட்டஸா என்ன நம்பர்னு நமக்கு தெரியும். சரி, அதை தாண்டி தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு ஏஜ் குரூப் இருக்கு அப்படின்னா அது உண்மை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வாக்குகள் யாரை நோக்கி சென்று இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க? ஓட்டின் தன்மைகளில் ஓட்டு போட்டவங்க ப்ரைடா போட்டான்னு சொல்லுவாங்க. இந்த கட்சிக்கு போட்டங்கிறதுல யங் பிளட் வரும்போது நான் போட்டங்கிறத அதை ஒரு வைப்ரண்டாக சொல்றது, அதை பூஸ்டிங்காக சொல்றது, அசர்டிவாக சொல்றது, எக்ஸைட்மெண்ட்டோட சொல்றதுன்னு பல தன்மைக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ நியூ ஓட்டர்ஸ் ஒரு புது பார்ட்டிக்கு ஓட்டும் போது நாங்கள் போட்டோங்கிறத அவங்க சொல்லி காட்டுறதும் அதை வெளிப்படுத்துறதும் வந்து இயல்பான ஒன்று தான். அதான் பொன்வில்சன் சொன்னார், நாம் தமிழர் 2024 2 விழுக்காடு வருவாங்க, 4 விழுக்காடு வருவாங்கன்னு சொல்லப்பட்ட போது நாம் தமிழரை பற்றிய எந்த ஒரு இல்லாத போது அவங்க 8.22 விழுக்காடு வாக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அன்னைக்கு கிடைச்சது சைலண்ட் ஓட்டர்ஸ். அவங்களோட நடவடிக்கைகளில் ஈர்க்கப்பட்ட ஒரு அமைதியான ஓட்டர்ஸ் அவங்களுக்கு போட்டிருக்காங்க 2024 மக்களவை தேர்தலில். இப்பவும் அவங்களும் விஜயம் கம்பேர் பண்ணி சில டாக்குகள் வந்துட்டு இருக்கு. அதில் விஜய் பற்றிய டாக்குகளும் விஜய் பற்றிய கிளைம்ஸும் விஜய் பற்றிய பப்ளிசிட்டி வந்து ஹெவியாக தான் இருக்குது. அதுக்காக அவங்களுக்கு என்ன ஓட்டு வருங்கிறது வந்து இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் அவங்களுக்கு சைலண்ட் ஓட்டு வருதுங்கிற தகவல்களும் நேற்று வாக்களித்தவங்க பலரும் போட்டுட்டு இருக்க ஒரு தன்மையும் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த ப்ரொஜெக்ஷன்லாம் வச்சு நம்ம வெற்றி தோல்வியோ எதையோ சொல்லிவிட முடியாது. ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்ட்ல இதை பற்றி நம்ம அனலிஸ்டிக்கலா பேசிட்டு இருக்கலாம் எல்லாமே தவிர, அதில் கூட ஒரு பாயிண்ட் ராமசுப்ரமணியம் சொன்ன பாயிண்ட் என்னன்னா, இது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்ஸ் விஜயகாந்த் எடுத்த மாதிரி. அது வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு அது நேரடி எதிர்கட்சி போகாம ஸ்பிரிட் ஆகி போறது லாபங்கிற சில முன் உதாரணம் கொண்ட உள்ள சில விஷயங்கள் எடுக்கலாமே தவிர எந்த ஓட்டு யாருக்கு போட அப்படி ஒரு ஒப்பீட்டளவில் பார்க்கணும்னாலும் 2006 விஜயகாந்த் வருகையின் போது அதிகரித்த வாக்குகளினுடைய எண்ணிக்கைனா அது 50 லட்சம் வாக்குகள் அதிகரிச்சிருக்கு. 2026 விஜயனுடைய வருகைக்கு பிறகு அப்படின்னா அதை ஒருவேளை அவர்கள் சொல்ற வாதத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா கூட ஒரு 24-25 லட்சம் வாக்குகள் அதிகரிச்சிருக்கு. அப்பயே எஸ்ஐஆர், இப்பயே எஸ்ஐஆர். ஸோ அதையும் ஒப்பீட்டளவில் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? இல்லை, பார்க்கலாம். நாங்கள் அதில் நம்ம தவறுன்னு சொல்ல முடியல. பட் இன்னைக்குள்ள காலகட்டம் பொதுமையான அரசியல் காலகட்டம் என்னன்னா ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிறது தெளிவாக இருக்குது அரசியல் அரங்கத்துக்குள்ள. இதையும் தாண்டி 45 விழுக்காடு வாக்குகளை முக ஸ்டாலினோட தலைமை வந்து 3 தேர்தலில் பெற்றிருக்கிறாங்க. அவங்களும் அணியை பலப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இந்த களம் வந்து ஸ்டாலினுக்கு எதிராக 3 பேர் தங்கள் எதிர்ப்பு வாக்களை பெறக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. எடப்பாடி அதுல பிராமினண்டா எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம், பப்ளிசிட்டியோட பெரிய ஃபேன் பெயரோட விஜய் இருக்கிறாப்புல, சைலண்டா சீமானும் ஆளுங்கட்சிக்கு எதிரான குறிப்பாக அந்த 3 பேருக்கு எதிரான விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது வந்து இந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டுங்கிற ஒரு தேரியை எடுத்துட்டா கூட அது 3ஆதான் பிரியுதுங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியுது. இதையும் முந்தைய தேர்தல்களில் எப்படி அது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டுன்னு நம்ம சொல்லக்கூடிய 6 விழுக்காடு வாக்கும் வந்து 3 பேருக்கும் பிரிஞ்சிருக்குங்க நம்ம ஆதாரத்தோட பார்க்க முடியும். சரி, ஓகே, பேசலாம்.